நேச்சுரல் கண்மை இயற்கை காஜல் தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி இலை கிடைக்கல, ஸோ பொடி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். விளக்கெண்ணெய், ஒரு புதிய மண் அகல், ஒரு காடா துணி மாதிரி எடுத்துருக்கோம். இது சந்தனம், சின்ன பீஸ் சந்தன கட்டை எடுத்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பொடியை வந்து அந்த அகலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையில் நல்லா சுத்தமாக அலம்பிட்டு பண்ணுங்கள். தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு வர மாதிரி கலந்துக்கிட்டோன்னா விளக்கில் ஆயிலுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி விடுறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஒரு மாதிரி மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து கலந்துக்கிட்டோன்னே பியூரான விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இந்த விளக்கெண்ணெயை விட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து விளக்கெண்ணெய் வந்து விட்டு கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். விளக்கேற்றுற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சந்தன பவுடர் எடுக்கல, ஸோ அது வந்து கெமிக்கல்ன்றதுனால எடுக்கல. ஸோ இதை வந்து சந்தன கட்டையை அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த துணியை சுருட்டி துணியை நல்லா ட்விஸ்ட் பண்ணி திரி மாதிரி ஆக்கிட்டு அந்த அகலில் போட்டுடணும். முக்கியமாக அந்த பேஸ்ட் வந்து அந்த திரியில் கலக்கணும், நல்லா டிப்பாக இருக்கணும். பாருங்கள், நல்லா இமர்ஸ் பண்ணியாச்சு அந்த துணியை. இப்போ அந்த துணியை வந்து திரி மாதிரி ஆக்கி அதை விளக்கா நம்ம ஏற்ற போகிறோம். ஒரு சுத்தமான தட்டு, நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு தட்டு அலம்பி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த திரியை அந்த விளக்கை வந்து நாங்கள் இந்த மாதிரி 2 செங்கலுக்கு நடுவில் வச்சுட போகிறோம். வச்சுட்டு இந்த தட்டத்தை அப்படியே கமுத்து மூடிடுங்க. அது மேலே லைட் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு செங்கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் பண்ணுற மாதிரி. இந்த தட்டத்தை வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கமுத்தி மூடிடலாம். நல்லா ஒரு 1 ஹவருக்கு இந்த லைட் வந்து நல்லா எரியணும். இந்த விளக்கு எரிஞ்சதுன்னா மேலே வந்து கறித்தூள் வந்து படும். அந்த கறித்தூளை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் அந்த கறித்தூளை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. கறித்தூள் ஒரு 1 ஹவர் விளக்கெறிட்டும் மேலே கறித்தூள் செட்டில் ஆகும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில், குட்டி பாட்டிலில் அந்த கறித்தூளை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா போதும். விட்டு கலந்துட்டிங்கன்னா நேச்சுரல் கண்மை ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார எரிஞ்சுன்னு இருக்குது விளக்கு. கரிசலாங்கண்ணி ஆக்சுவலி கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.